அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நம்ம இந்தியாவே எதிர்பார்த்து கொண்டிருந்த தேர்தல் பத்திரம் வெளியாகியிருக்கு சார். உச்சநீதிமன்றம் கேட்டது ஒன்று, இவங்க அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இது என்ன பேசு பொருளாக மாறி இருக்குன்னா, இந்தந்த டேட்டில் வந்து ரைடுகள் நடந்திருக்கு, அதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பாஜகவிற்கு பணம் போயிருக்கு, அல்லது இந்த நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்கள் வாங்கியிருக்கின்றன, அது மாதிரியான செய்திகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி லாட்ரி மார்ட்டின் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு நேர்காணல் பேசிடுவோம் சார். அவர் சார்ந்த இடங்களில் ரைடு போயிருக்கும் போது இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த டாப் 3 கம்பெனிகள், அதாவது யாரெல்லாம் தேர்தல் பத்திரங்கள் வாங்கியிருக்காங்களோ அதில் அதிகமாக வாங்கப்பட்ட 3 இடங்களில் லாட்ரி மார்ட்டினுடைய நிறுவனம், ஃபியூச்சர் கேமிங் என்ற நிறுவனம் வந்து முதலிடத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 1208 கோடி அளவுக்கு தேர்தல் பத்திரங்கள் வாங்கியிருக்கின்றாங்க. லாட்ரி மார்ட்டின் யார், அவருடைய இந்த அளவுக்கு ஒரு முக்கிய நபராக மாறுறதுக்கு என்னென்ன தொழில்கள் அவர் செய்தார்ன்ற கேள்விகள்லாம் இருக்குது. இந்த செய்திகள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? லாட்ரி மார்ட்டினை பொறுத்தவரை வருடத்திற்கு 4000 கோடி ரூபாய் வரி கட்டுகிற ஒரு நிறுவனம் நடத்துபவர். வரியே 4000 கோடி கட்டுறாரு. 4000 கோடி. அப்போ எத்தனை 1000 கோடி வரி ஏய்ப்பாளராக இருப்பார்? அதாவது 40,000 கோடி ரூபாய் வரி கட்ட வேண்டிய நிறுவனங்கள் தான் அதில் 10%. 4000 கோடி ரூபாய் வரியாக கட்டுவார்கள். இப்போ 4000 கோடி ரூபாய் வரின்னா 40,000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பாளர். 40,000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பாளர்னா 4 லட்சம் கோடி ரூபாய் வியாபாரம் செய்பவர். இதுதான் கணக்கு. இப்போ இந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி என்ன சார், என்ன தான் சார் பண்ணார்? இப்போ லாட்ரி மார்ட்டின் இருந்தாலும் அவருடைய நிறுவனம் பேர் வந்து வேற ஒன்றா இருக்குது, ஹோட்டலு அதெல்லாம் தான் பேர் வச்சு இயங்கிட்டுருக்கு. என்ன பிஸ்னஸை செய்கிறார் அவர்? ஆன்லைன் லாட்ரி. அதே போல் இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களில் அரசே இவரிடம் லாட்ரி தொழிலை குத்தகைக்கு கொடுத்திருக்கிறது. இவரை பொறுத்தவரை ஆன்லைன் சூதாட்டத்தினுடைய மொத்த குத்தகைதாரர் இந்தியா முழுக்க. அதே போன்று நீங்கள் ஒரு நம்பர் லாட்ரி நிறுவனர், இந்தியாவில் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் உரிமையாளர். இப்படி செல்வம் கொளிக்கக்கூடிய, நீங்கள் இந்தியாவுக்கு வெளியே ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை நடத்துகிற ஒரு பெரிய தொழிலாளி. 30 மாநிலங்களிலும் லாட்ரி தொழிலுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற ஒரு லாட்ரி மாஃபியா. இதுதான் இவருடைய தகுதி. இதெல்லாம் எத்தனை வருஷமாக வந்ததுன்னா, ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்தில் இவருடைய நிறுவனங்களுடைய கட்டுமானங்கள், அதாவது பிரமிப்புகள் உருவாக்கப்பட்டது. இப்போ மார்ட்டினுடைய பின்னணி என்ன சார்? ஆரம்ப வாழ்க்கை, ஆரம்ப காலத்தில் ஒரு பர்மா அகதி, பர்மாவிலிருந்து கோவையில் வந்து குடியேறிய ஒருவர் தன்னுடைய உறவினர் கடையில் 80களில் ஒரு சாதாரண கடைநிலை ஊழியர். என்னுடைய நண்பர் ஒரு கோயம்புத்தூர் இருக்கார். இப்போ அவருக்கு வயசு என்னுடைய வயசை ஒத்து இருக்கும். பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் அவருடைய மைத்துனர் கடையில் லாட்ரி விற்கக்கூடிய ஒரு சாதாரண நபராக இருந்திருக்கார். இப்போ அவருக்கு 60 வயசு. அவர் பள்ளிக்கூடம் போகும்போது எத்தனை, ஒரு 15 வயசு 20 வயசில் போயிருப்பார். 40 ஆண்டுகளில் இந்தியாவை பிரமிக்க வைக்கிற ஒரு பெரிய லாட்ரி தொழிலதிபராக உருவாகியிருக்கார். எப்படின்னா, இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் லாட்ரி அச்சிடுவதும் இல்லை, லாட்ரி வாங்குவதும் இல்லை. திரிபுரா, மேகாலயா, சிக்கிம் போன்ற மாநிலங்கள், இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களில் மலை சார்ந்த மாநிலங்கள். அப்போது தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில் லாட்ரி தடை செய்யப்பட்ட பொழுது
வடகிழக்கு மாநிலங்களில் அச்சிடப்படுகிற லாட்டரி சீட்டு தான் இந்தியா முழுக்க வியாபாரம். அப்போது குறைந்தது வருடத்திற்கு சில 1000 கோடி ரூபாய் லாட்டரி வியாபாரம் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு நடக்கும். இன்றைக்கி ₹1 லாட்ரி, ₹1 அதன் பிறகு 10 ரூபா லாட்ரி ஆச்சு. அப்போது அந்த காலகட்டத்தில் இப்போ வடகிழக்கு உதாரணத்துக்கு ஒரு திரிபுரா மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த லாட்டரி தொழில் மார்ட்டினுக்கு குத்தகைக்கு கொடுத்து விடுவார்கள். எப்படின்னா ஃபைனான்ஸு திரிபுரா மாநில நிதித்துறை செயலாளர், நிதியமைச்சர் மாறிட்டே இருப்பார், 5 வருஷத்துக்கு ஒருக்கா 4 வருஷத்துக்கு ஒருக்கா ஆட்சி மாறும். ஆனால் நிதித்துறை செயலாளர் அங்கே தான் இருப்பார். அப்போது நிதித்துறை செயலாளர்கிட்ட ஒரு வருடத்திற்கு 100 கோடி ரூபாய் நான் வரியாக செலுத்தி விடுகிறேன். நான் 100 கோடி ரூபாய்க்கு லாட்டரி அச்சிட்டு அரசே மாற்றிடம் கொடுத்து விட வேண்டும். அப்போது திரிபுராவுடைய தலைநகர்களிலோ லாட்ரி அச்சிடக்கூடிய வசதிகள் இருக்காது. கல்கட்டா பெரிய தலைநகரம், மேற்கு வங்காளம், அங்கும் அந்த வசதி இருக்காது. அப்போ அவர்கள் நேராக வருகிற இடம் எங்கேன்னா சிவகாசியில் ஒரு 500 கோடி ரூபாய்க்கு ஒரு வருடத்திற்கு லாட்ரி அச்சிடுகிற முறையில் எண்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கும், சீரியல். இதற்கு நிதித்துறை இணை செயலாளர் அந்தஸ்தில் உள்ள ஒரு மூத்த IAS அதிகாரி கண்காணிப்பாளராக அவர் திரிபுராவிலிருந்து கிளம்பி எங்கே வந்துடுவார், அச்சிடுகிற இடத்தில் அவருடைய மேற்பார்வையில் தான் அனைத்தும் அச்சிடப்பட வேண்டும். ஒரு வருடத்திற்கு, அதாவது 12 சீரியல் 12 மாதத்துக்கு 500 கோடி ரூபாய்க்கு நீங்கள் மாதம். அப்போது அந்த அதிகாரி குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸில் அவருக்கு ஓய்வு எடுப்பதற்காக, ஏன்னா சிவகாசிக்கு குற்றாலத்துக்கும் ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் தான், அங்கே அவருக்கு தங்க வைக்கப்படுவார் மார்ட்டினுடைய குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸில். அப்போது அங்கே அவர் தங்க வைக்கப்படுகிற பொழுது 500 கோடி ரூபாய் நீங்கள் ஒரு வருடத்திற்கான மொத்த குத்தகைனா ஒரு மாதத்துக்கு 40 கோடி ரூபா, 12 48, 500 கோடி ரூபா. அப்போ 40 கோடி ரூபாய்க்கு லாட்ரி அச்சிடப்பட வேண்டும். ஆனால் என்ன நடக்கும்னா 40 கோடிக்கு இவருக்கு 10%, 10% இவருக்கு கமிஷன். அப்போ 40 கோடினா 44 கோடிக்கு அச்சிடப்பட வேண்டும். ஆனால் அங்கே எவ்வளோக்கு அச்சிடப்படும்னா 200 கோடிக்கு அச்சிடப்படும், இல்லை 300 கோடிக்கு அச்சிடப்படும். இவர் எவ்வளவு லாட்ரி டிக்கெட்டை இந்தியா முழுக்க வியாபாரம் செய்ய முடியுமோ, எவ்வளவு இவருக்கு இந்தியா முழுக்க முகவர்கள் இருக்காங்க, ஏஜென்ட் இருக்காங்க, எத்தனை பேருக்கு இதை கொடுக்க முடியுமோ அளவு, அரசு அங்கீகரிக்கப்பட்ட அளவு 45 கோடி தான். ஆனால் இவருக்கு எத்தனை மடங்கு அச்சிட முடியுமோ, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா, யூபி, MP எங்கெங்கே எவ்வளோ விற்க முடியுமோ அத்தனை மடங்கு இவர் அச்சிட்டுருவார். அந்த அதிகாரி குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸில் குளிர்விக்கப்படுவார். மாது சூது எல்லாம் அவருக்கான சிறப்பு. எந்த அதிகாரி குற்றால வாய்ப்பு கிடைக்குன்னு காத்துட்டு இருப்பாங்க. எங்கே திரிபுராவில் என்ன நிதித்துறை செயலாளர் குற்றாலம் அருவியில் குளித்தது போல் இருக்குதா, இது அங்கே தான் நடக்கும். அப்போ சிவகாசி ப்ரெஸ்ஸில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு ஜானி வாக்கர்லேயே வந்து கையில் போட்டு போயிடுவார், ஜானி வாக்கர் உதவியோடு. அப்போ பல மடங்கு லாட்ரி அங்கே அச்சிடப்படும். இதெல்லாம் பழைய கதை. இவர் எப்படி இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தாருங்கிறதுக்கான கதை நம்ம முதலே பேசியிருக்கோம். அப்போது ஒரு 50 கோடி ரூபா அரசுக்கு வரியாக செலுத்துகிறாருன்னா, அரசு குத்தகை செலுத்துகிறாருன்னா 500 கோடி ரூபாய்க்கு அடிச்சிடுவார். இவர் வைப்பது தான் சட்டம். ஏன்னா 4000 கோடி ரூபா வரி கட்டுறவரை எந்த நிதித்துறை செயலாளர் கேள்வி கேட்க முடியாது.
பிஜேபி அரசாங்கத்துக்கு 1670 கோடி ரூபாய் நீங்கள் எலக்ட்ரான் ஃபண்ட் வாங்கியிருக்காருன்னா இந்தியாவின் நிதியமைச்சரை கேள்வி கேட்க முடியாது. இந்தியாவின் நிதியமைச்சரை மாற்றி நினைச்சா மாற்றிடுவார். நிர்மலா சீதாராமன் கேள்வி கேட்டால் அடுத்து சீதாராமன் நிர்மலா வாங்க உட்கார வச்சிருவார். நிர்மலா சீதாராமனை போய் சீதாராமன் அவங்க அப்பா பேர், நிர்மலா ஃபைனான்ஸ் மினிஸ்டருடைய கணவர் பேர் பிரபாகர், அவரை பிடிச்சி உட்கார வச்சிருவார். அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தவர் லாட்ரி மார்ட்டின். அப்போது இப்படி பல மாநிலங்களில் பல ஆயிரம் கோடிக்கு வர்த்தகம். அரசுக்கு வரி செலுத்துவதில் இது 4000 கோடி வரி செலுத்துகிறாருன்னா 40,000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருக்கும். 4 லட்சம் கோடிக்கு வர்த்தகம் நடந்திருக்கும். 4 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி ரூபா வந்துடும். ஆன்லைன் சூதாட்டம் இன்னும் ஒழிக்க முடியல. லாட்ரி மாற்றினால நீங்கள் ஆளுநர் திமுக அரசுக்கு 600 கோடி ரூபா திமுக இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 600 கோடி ரூபா நிதி கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு மாநில அரசாங்கம் மொத்தமாக யார்கிட்ட இருக்கு? மார்ட்டின்ட்டு இருக்கு. மார்ட்டினை பகைத்து கொண்டால் ஆட்சி மாற்றம் நடக்கும். என்ன நீங்கள் திமுக எம்எல்ஏ ஒரு 50 எம்எல்ஏ ஆளுக்கு 50 கோடி கொடுத்து வாங்கி ஆட்சியை கவுத்துருவார். இவ்வளோ வலிமையானவ வரும் யார்? லாட்ரி மார்ட்டின். அப்போது 30 மாநில அரசுகளுக்கும் தேர்தல் நிதி கொடுக்குறாரு. மம்தா பானர்ஜி கொடுக்குறாரு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்குறாரு, லல்லுக்கு கொடுக்குறாரு, அகிலேஷ் யாதவ் கொடுக்குறாரு. இந்திய அரசியல் கட்சிகளை இவரை நம்பி தான் இருக்குது. உண்மை 100க்கு 100 உண்மை. அப்போது அனைவருக்குமான நிதியை காங்கிரஸு கொடுப்பாரு. அவரோட நிதி வாங்காதவர்கள் இந்தியாவில் இல்லை. இதுதான் மார்ட்டின். இவருடைய உயரம் இப்போ புரியுதா? வானளாவிய அதிகாரம் படைத்தவர் லாட்ரி அதிபர் லாட்ரி மார்ட்டின். அப்போது இப்போ பிஜேபி எப்படி மாட்டிக்கிச்சுன்னா, யார் தேர்தல் நிதி கொடுக்க விரும்புகிறீங்களோ எல்லாம் ஆன்லைனில் கொடுத்துருங்க. முதல்ல பாண்டை வாங்கியாச்சு. யார் வாங்கினா எல்லாம் சட்டவிரோத ஆட்கள். இன்றைக்கி அனில் அகர்வால் வாங்கியிருக்காரு. யார்? ஸ்டெர்லைட். பிஜேபிக்கு 1000 கோடி கொடுத்துருக்காரு. வேதாந்தா நிறுவனம். ஏன்டா அங்கே துப்பாக்கி போட்டு சுட்டு கொள்றீங்க, ஏன் பணம் கொடுக்குறீங்க? மீண்டும் திறப்பதற்கு. அப்போ இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் பொதுநல வழக்கு ஒன்று பதிவாகுது. பொதுநல வழக்கு பதிவான பிறகு எஸ்பிஐ நீ உச்ச நீதிமன்றம் கேட்குது யார் நிதி கொடுத்தா தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் போடுங்குது. ஆனால் அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு 3 மாதம் ஆகுதுங்கிறான் எஸ்பிஐனுடைய சேர்மன். இல்லை டிஜிட்டல் இந்தியா ஆன பிறகு எதுக்கு 3 மாதம் ஆகுது? ஏன்னா தேர்தல் முடிஞ்சிருமில்ல. இந்த மக்களை எப்படிங்க காப்பாற்றுறது? அப்போது எஸ்பிஐ வங்கி ஊழியர் சங்க தலைவர் சொல்கிறாரு, உச்சநீதிமன்றம் நீங்கள் சொல்லுங்கள் 1 மணி நேரத்தில் எடுத்துட்றேன், ரெடியாக இருக்குது. ஆனால் சேர்மன் சொல்கிறாரு 3 மாதம் ஆகுங்கிறார். வங்கி ஊழியர் சமையல் என்ன சொல்லுது? ரெடியாக இருக்குது, தட்டி விட்டால் வந்துடும். இப்போ கூட யார் வாங்கியிருக்காங்க, யார் கொடுத்துருக்காங்கன்னு தான் சார் போட்டிருக்காங்க. யாருக்கு கொடுத்தா, யாரிடமிருந்து யார் வாங்கினான்ற டீட்டெயில்ஸு போடவே இல்லை சார். அதுக்கு இப்போ உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு திட்டிருக்கு. நான் ஒன்று முழு டீட்டெயில் தான் ஒன்று கொடுக்க சொன்னேன், நீ உன் இஷ்டத்துக்கு தேவையான டீட்டெயில் மட்டும் கொடுத்தா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போது எஸ்பிஐயை யார் கட்டுப்படுத்துகிறா? நீங்கள் பிஜேபி அரசாங்கம் நிதித்துறை செயலாளர், நிதி அமைச்சருக்கு மேலே பிரதமர் கட்டுப்படுத்துகிறார். அப்போது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டான். ஏண்டா இல்லை கள்ளச்சந்தை அவர்கிட்ட காசை வாங்கிட்டு எலெக்ஷன் நிற்கிறீங்களா? மார்ட்டின் திமுகவுக்கு ஏன் கொடுத்தாரு? திமுக என்ன பண்ணியிருக்கு? 600 கோடிக்கு 6000 கோடிக்கு ஊழல் என்ன பண்ணியிருக்க? அது முழுவதுமே லாட்ரி மார்ட்டின் தான் கொடுத்தாருன்ற தகவல் இல்லைல்ல சார். சரி, யார் கொடுத்தா 600 கோடி? இப்போ திமுக சொல்லணுமா இல்லையா? திமுக ஏன் சார் சொல்லணும்? உச்சநீதிமன்றம் சொன்னால் எஸ்பிஐ கொடுத்துருங்களா சார்? எஸ்பிஐ தானே சார் நம்ம கேள்வி. இல்லை, நம்ம எஸ்பிஐக்கு ஓட்டு போடுறோம். மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறோம்? நமக்கு யார் முதலமைச்சர்? எஸ்பிஐ சேர்மனா இல்லை ஸ்டாலினா? நமக்கு யார் முதலமைச்சர்? நம்ம யார் நம்முடைய மக்கள் பிரதிநிதி? நம்ம யாருக்கு வாக்களித்தோம்? அப்போது நம்முடைய வாக்கை வாங்குகிறவனுக்கு தான் நமக்கு கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்குது.
இப்போ இந்த தகவல்லாம் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாளில் ரைடு நடக்குது சார். அடுத்த 2 மாசத்துல தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க. இது மாதிரி கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம், ஊழலை ஒழிக்க போகிறோம் சொல்கின்ற பாஜக இது மாதிரி மிரட்டி ஈடியை விட்டு பல ஏஜென்சிகளை விட்டு ரைடுகள் பண்ணி அவனை மிரட்டி பணம் வாங்குற இந்த பழக்கத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது நீங்கள் இங்கே அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலையும் லோக்கலில் மிரட்டி வசூல் பண்ணிக்கிறாங்க. எங்கே? இவங்க ஒரு எஸ்பிஐ வங்கி, இவங்க ஒரு எஸ்பிஐ வங்கி, இவங்க ஒரு எலக்ட்ரல் பாண்டு இங்கே லோக்கலில் வசூல் பண்ணிக்கிறது. ரைடு வரும் வர்றதுக்கு முந்தி வசூல் பண்ணிக்கிறது. ஆடு பாண்டா சார்? ஆட்டுக்குட்டி பாண்டு. இங்கே மேலே என்ன பண்ணுறான், ரெய்டை விட்டு வசூல் பண்ணுறான். இது ரெய்டுக்கு முன்பு, இது ரெய்டுக்கு பின்பு, எல்லாம் வசூல் தான். ஈடியும் அரசு ஐடியும் எதுக்காக பயன்படுகிறது? கள்ளச்சந்தை வியாபாரிகளிடம், வரி ஏய்ப்பு தொழிலதிபர்களிடம் வசூல் செய்து மீண்டும் மக்களுக்கு 1000 ரூபா, ஓட்டுக்கு 2000 ரூபா, 5000 ரூபா கொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுதுன்னா இதில் எங்கே ஜனநாயகம் இருக்குது? இது உண்மையான ஜனநாயகமா இல்லை போலி ஜனநாயகமா? மக்கள் ஓட்டு போடுகிற ரோபோவா? நீங்கள் வேதாந்த நிறுவனத்தை போல பல சட்டவிரோத நிறுவனங்களிடம் எலக்ட்ரா ஃபாண்டு வாங்கி, இது உச்சநீதிமன்றம் தலையிட்டு, எஸ்பிஐ வங்கி ஊழியர் சங்கம் தலையிட்டு, சேர்மன் மறுத்து, இவ்வளவு முறைகேடு நடக்குதுன்னா, நீங்கள் மோடி வருகிற பொழுது என்ன சொன்னார்? 15 லட்சம் ரூபா உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும், கள்ளப்பணத்தை பூரா நான் சுவிஸ் பேங்க்லேருந்து எடுத்துட்றேன். ஏன் இன்றைக்கி வரைக்கும் சுவிட்சர்லாந்தில் பணி அதிகமாக, சுவிட்சில் பணி அதிகமாக இருக்குது. சுவிட்சர்லாந்தில் யாருடைய பணம் இருக்குன்னா மார்டின் பணம். யாருடைய பணம்? வேதாந்தா நிறுவனத்துடைய பணம், நிரவ் மோடி பணம், லலித் மோடி பணம், விஜய் மல்லையா பணம். இதெல்லாம் மீட்டு கொடுப்பதற்கு தானே மோடி அவர்களுக்கு 2014 வாக்கு போட்டு 15 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வரும்னு டெய்லி ஏடிஎம் அடித்து பார்த்துட்டு இருக்கான். 140 கோடி மக்கள். -10 ரூபா பிடிச்சுன்னு சார். ஏன்டா அடிக்கடி அடித்து பார்க்குறீங்க? ஏடிஎம் அடித்து பேங்க் ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க? வரும்டா 15 லட்ச ரூபா. அப்போ நீங்கள் இன்னும் பெரிய கொடுமை என்னென்னா, எஸ்பிஐயில் நீங்கள் 5000 ரூபா மினிமம் கரண்ட் அக்கௌண்ட்டில் நிதி இல்லை அப்படின்னா அதில் வந்து 1000 ரூபா அதில் கிட்டத்தட்ட 235 ரூபா கிட்ட பிடிச்சிருவாங்க சார். ஆமாம். அப்படி நீங்கள் இதுவரை பலாயிரம் கோடி ரூபாய் மக்களுடைய வங்கி கணக்கிலிருந்து திருடப்பட்டிருக்கிறது எஸ்பிஐ. அப்போது இந்த மக்களுடைய வரிப்பணம் திருடப்படுகிற அந்த வங்கி, நீங்கள் அதே போல் ஒரு நிதியமைச்சர் இருந்தார் இதுக்கு முன்பு, அருண் ஜேட்லி நிதியமைச்சராக இருந்த பொழுது ஒரு சட்டம் கொண்டு வர்றார். வங்கி திவாலா போச்சுன்னா வங்கியில் வயதானவன், ஏழை எளியவன் டெபாசிட் போட்டு வச்சுருக்கான்ல, ஓய்வு காலத்தில் ஏதாவது வட்டியை வாங்கி சாப்பிட்டு, பிபி சுகருக்கு மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டு உயிரோடு இருக்கலான்னு டெபாசிட் போட்டு வச்சுருப்பான்ல, பலாயிரம் கோடி ரூபாய் அப்படி டெபாசிட்டாக கிடக்குது. பல கோடி மக்களுடைய பணம், வரிப்பணம். அந்த பணத்தை வங்கியை நீங்கள் நடத்துவதற்கு, வங்கி திவாலா யாருக்கு வங்கி பணம் கொடுக்கும்? லாட்ரி மார்ட்டினுக்கும் வேதாந்தா நிறுவனத்திற்கும் அதானி அம்பானிக்கு பணம் கொடுப்பீங்க. பணம் திவாலா போச்சுன்னா இங்கே மூட்டை தூக்கரம் போட்டு வச்சுருப்பான் ஒரு 50,000 ரூபா, அதை எடுத்துக்குவீங்க. டெபாசிட் போட்டு வைக்கிற பணத்தை எடுத்துக்கொள்ளலான்னு ஒரு சட்டம் போட்டவர் தான் நீங்கள் யார்? அப்போது நிதியமைச்சராக இருந்த அருண் ஜேட்லி. அப்போது இந்த நாடு யாருக்கான நாடு? மார்ட்டினுக்கும் மணல் மாஃபியாக்களுக்குமான நாடா, ஏழை பாலைகளுக்கான நாடா? இப்போ இந்த தேர்தல் பத்திரம் விவகாரம் வந்து இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா சார்? மிகப்பெரிய எதிரொலிக்கும். மோடியினுடைய அரசியல் வாழ்க்கை எண்ணப்படுகிறது. மோடியினுடைய அரசியல் ஆயுள் காலம் எண்ணப்படுகிறது. ஏன்னா இந்த அரசு யாரை காப்பாற்றுவதற்கான அரசுன்னு தெரிஞ்சு போச்சு, ஏழை பாலை மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் தெரிந்தவன் கண்டிப்பாக பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான். இது மார்ட்டினுக்கும் வேதாந்தா நிறுவனத்திற்குமான அரசு, அம்பானி அதானிக்கான அரசு.
இப்போ பாஜகவினுடைய செயல்பாடுகள் சார், இப்போ உச்சநீதிமன்றம் 15ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துடணும் அப்படின்னா சிஏவை கொண்டு வராங்க, சிலிண்டர் விலையை கம்மி பண்ணுறாங்க. இப்போ நேற்றைய தினத்தில் வந்து எலக்ட்ரல் பாண்டு பிடிஎஃப் வந்த உடனே பெட்ரோல் விலையை ரூ. 2 கம்மி பண்ணுறாங்க. இப்போ ஒரு பக்கம் இது மாதிரி நடக்கும்போது இன்னொரு பக்கம் மக்களுக்கு ஆதரவான விஷயங்களை நாங்கள் செய்கிறோன்ற பிரச்சாரத்தை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ தேர்தல் பத்திரம் விவகாரத்தை இதெல்லாம் சொல்லி மழுங்கடிக்க முடியும்னு பாஜக நம்புதா சார்? 100% நம்புது. ஏன்னா பாஜகவுடைய போலி வாக்குறுதிகள் பூரா மக்கள்கிட்ட இப்போ நிலுவையில் இருக்குது. பாஜக கொடுத்த நீங்கள் அத்தனை தேர்தல் வாக்குறுதிகளுமே இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அப்போது மீண்டும் மோடி 3வது முறையாக பிரதமராவதற்கான முயற்சியில் தான் மோடி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கே தவிர, நீங்கள் அப்படி 3வது முறை மோடி பிரதமராக வந்தால் இந்தியாவினுடைய ஜனநாயகத்துடைய கடைசி வாக்காக இருக்கும். நீங்கள் இப்படி தான் ஹிட்லர் என்ன பண்ணுறாரு, எனக்கு நீங்கள் இந்த முறை முதல் முறை என்னை வாக்களியுங்கள். அப்போ எதிர்க்கட்சியெல்லாம் சொன்னான், இதாண்டா கடைசி தேர்தல் தான். இப்போ அதே போன்ற நிலைமை தான் மோடியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பொது சிவில் சட்டம், நீங்கள் ஒரே கட்சி ஒரே தேர்தல், என்ஆர்சி சிஐஏ, இப்படி இதை ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருந்த இந்த அமைப்பு ஒற்றையாட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஆட்சி தான், பாஜக ஆட்சி தான், கார்ப்பரேட்டுகளுடைய ஆட்சி தான். கார்ப்பரேட்டுகளை மோடியும் கைகோர்த்து கொண்டு நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய அரசியல் அமைப்பு, மக்கள் பூரா கார்ப்பரேட் அடிமைகள். இப்போ இந்த விஷயங்கள்லாம் எதிர்க்கட்சிகள் உணர்ந்துருக்காங்களா சார்? அதுக்கான வேலையை செய்கிறாங்களா? பாஜகவினுடைய ஆட்சியை முழுவதுமாக அகற்றிவிட எப்படியாப்பட்ட வேலைகள்லாம் எதிர்க்கட்சிகள் செய்யுது சார்? எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் தான் அதிகாரத்துக்கு வந்தால் போதும்னு நினைக்கிறான். இது மோடி இப்போ என்ன அரசியல் சூழ்ச்சி நடக்குதுன்னா, மாநில கட்சிகளே ஒழித்து விட்டால் மத்தியில் ஒரே கட்சி, மாநில கட்சி. அவன் அங்கே மம்தாவுக்கு வெஸ்ட் பெங்கால் காப்பாற்றினா போதும், அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி பஞ்சாபை காப்பாற்றினா போதும், லல்லு பிரசாத் யாதவுக்கு பீகாரை காப்பாற்றினா போதும், இப்படி அகிலேஷுக்கு யூபியை காப்பாற்றினா போதும், ஸ்டாலினுக்கு தமிழ்நாடை காப்பாற்றினா போதும், பினராயி விஜயனுக்கு கேரளாவை காப்பாற்றினா போதும், அவருக்கு ஒரிசாவை காப்பாற்றினா போதும். இந்தியாவை யாரா காப்பாற்றுறது? இந்தியாவை யார் காப்பாற்றுவது? அப்போது மோடிக்கு எதிர்க்கட்சிகளை எதிர்க்கக்கூடிய வலுவான தலைமை இல்லை என்பது தான் மோடியினுடைய பலம். மோடியை பொறுத்த வரைக்கும் மோடியினுடைய எதேச்ச அதிகாரம் மீண்டும் வெற்றி பெறுவதற்காக நீங்கள் எதிர்க்கட்சிகள் எந்த விதமான கடுமையான முயற்சியும் எடுப்பதில்லை. ஏன் எடுப்பதில்லைன்னா, இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு தன்னுடைய மாநிலத்தை தாண்டி மத்தியில் வருவதற்கான எந்த முயற்சியும், எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய எந்த முயற்சிகளையும் நீங்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் எப்படி 70களில் இந்திரா காந்திக்கு இதே போன்று சர்வாதிகாரி இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்து இப்படி ஒற்றையாட்சி அதிகாரத்தை வைத்து கொண்டிருந்த பொழுது அதை உடைத்த அன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் துருக்கியர்கள்லாம் இன்னைக்கு காணாமல் போயிட்டான். அதனால் அதுதான் மோடியினுடைய பலமாக பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம தேர்தல் பத்திரம் விவகாரம் எந்த அளவுக்கு இன்னும் அதிர்வலைகளை ஏற்படுத்துன்றதை நம்ம அடுத்த நேர்காணலில் பேசுவோம் சார். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு. நன்றி. நன்றி, வணக்கம்.